ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியில் திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக 3ஆம் தந்திரத்திலே சந்திரயோகம் என்பது பற்றி திருமூல தேவநாயனார் அருளி செய்கின்ற சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கொட்டியிருக்கிறது. நாளைய தினம் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. அதனால் நகரம் முழுக்க எங்கு பார்த்தாலும், நீங்கள் காரில் வந்தீங்க, எங்கு பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம். எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. பல அன்பர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. மூன்றாம் தந்திரம் யோக தந்திரம் என்று நாம் அதை நிறையவே சிந்தித்து வந்தோம். அதனுடைய நிறைவு பகுதியாக இந்த சந்திர யோகத்தை பற்றி பேசுகிறார் திருமூல தேவநாயனார். நான் அடிக்கடி கூறி வருவது போல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஞான ஆனந்த பொருளுக்கு நம்முடைய வழிபாட்டை தெரிவிக்க வேண்டுவது நமக்கு மிகப்பெரிய அல்லது முக்கிய கடமையாக விளங்குகிறது. இருளிலே கிடந்த உயிரை தனு கரண புவன போகங்கள் எல்லாம் தந்து அனுபவப்படச் செய்த பெருங்கருணையாளனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் நன்றி செலுத்த வேண்டுவது நம்முடைய தலையாய கடனாக இருக்கிறது. நம்முடைய நன்றியை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. இறைவனுடைய புகழை நாம் அதிகமாக பேசுவதினாலும், இறைவனுடைய புகழை அதிகமாக நாம் விரித்து உரைப்பதினாலும், அல்லது இறைவனுடைய புகழை பல்வாறாக எழுதிவிடுவதனாலும் இறைவனுடைய புகழ் 0.05% கூட ஏறுவதில்லை. திருஞான சம்பந்தர் வந்தார், பாடினார், சிவபெருமானுடைய புகழ் 5% கூடிற்று. திருநாவுக்கரசர் வந்து பாடினார், சிவபெருமானுடைய புகழ் இன்னும் ஒரு 10% கூடிச்சு. காரைக்கால் அம்மையார் பாடினார், ஒரு 5% கூடிச்சு. இப்படி சொல்ல முடியுமா? பெருமானுடைய புகழ் பாட பாட கூடுகிறது என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? எவ்வளவு பாடினாலும் பெருமானுடைய புகழ் ஏறுமா? பாடாமல் போனாலும் இறங்கி விடுமா? இவ்வளவு பாடல்களை அவனை பற்றி பாடுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவது போல மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே ரொம்ப அற்புதமாக அதை செய்தியை தெரிவிக்கின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எம்மெப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். அடுக்கிறார். ஈசனுடைய பெருமையை பல்வாறாக அடுக்கின்றார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மணி முழுதும் மோய உரைப்பன் யான்
கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்து எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் எல்லாம் சொன்னார். 90 வரி பாடினதுக்கு அப்புறம் 90வது வரியில சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லற்கு அரியானை. அப்ப இது வரைக்கும் என்ன சொன்னாராம்? 90 வரி வரைக்கும் 90 வரி வரைக்கும் பாடி முடிச்சுட்டு ஒரு செய்தி தெளிவா தெரிஞ்சது. அவருக்கு என்ன தெரிஞ்சது? அவனை சொல்ல முடியாதுன்னு. அப்ப 90 வரியில என்ன சொன்னாரா? 90 வரிகளிலே சொல்லி முடித்த பிறகும் கூட இறைவனுடைய புகழை முழுமையாக சொன்னதாகவோ ஓரளவு சொன்னதாகவோ அவருக்கு திருப்தி வரவில்லை. இறைவனுடைய புகழ் சொல்லுவதனாலே அதிகமாகிவிடப் போவதில்லை. அப்புறம் எதுக்கு அவர் புகழ பாடணும்? எதுக்கு அவர் புகழை சொல்லணும்? அவருக்கு என்ன லாபம்? அவருக்கும் லாபம் கிடையாது. அப்போ அவருக்கு அந்த புகழை அவருக்கு சொல்லுவதனால என்ன லாபம்? இப்போ என் புகழை யாராவது 2 பேர் சொன்னாலாவது எனக்கு கொஞ்சம் கறக்கமாக இருக்கும். பிரமாதமாக இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல அப்படியே ஒரு கிறக்கம், ஒரு மயக்கம், இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களா, ஏக்கம். சிவபெருமானுக்கு அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய புகழ் விரிந்து கொண்டே போகும் இல்லையா? புகழ் விரிந்து கொண்டே போகிற காரணத்தினாலே அந்த புகழை சொல்லி முடியாது. சொல்லற்கு அரியானைன்னாரு, சொல்லுவதற்கு அரிதாக ஒரு புகழை உடையவனை. அதனால நம்மால் என்ன பண்ணுவான்? சொல்றதுக்கே அரிதா, சரி அப்போ நான் கிளம்புறேன் சார்ன்றுவான். சொல்றதுக்கு அரிதா இருந்தாலும் விட்டுறக்கூடாது, நாம சொல்லித்தான் திருவடியின் கீழே ஏற்றணும். சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ்னாரு சொல்லணும். சொல்றதுக்கு நான் சிவபெருமானத்தில் இந்த மாதிரி ஒரு 95 வரி பாடிவிட்டேங்கிறதுக்காக சிவபெருமான் புகழை முழுவதும் சொல்லிவிட்டதாக நீங்கள் கருதிவிட வேண்டாம். அவனுடைய புகழ் முழுவதையும் பேசிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். சொல்லற்கு அரியவனவன் இருந்தாலும் சொல்லுவது நம்முடைய கடன், அதனாலே சொல்லுகிறோம். ஏன் சொல்லணும் அவனுடைய புகழ் பெரு? என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே போகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய புகழை ஓதிக்கொண்டே போகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய பெருமைகளை எல்லாம் விரித்து கொண்டே போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய சிறுமை தெரியும். அவருடைய மிகப்பெரிய அந்த தன்மையை சொல்லுகிற பொழுது நாம எவ்வளவு சின்னவங்கன்னு தெரியும். இறைவனுடைய புகழை சொல்ல சொல்ல தெரிவது எது என்று கேட்டால் நம்முடைய சிறுமை. நம்முடைய சிறுமையை உணர உணர நம்முடைய ஆணவ மலம் தேய்கிறது, நம்முடைய ஈகோ போகும். ஏனென்று சொன்னால் இறைவன் எப்படிப்பட்டவன்? தன் பெருமை தானறியா தன்மையாளன். அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை நாம் சொல்லுவதனாலே அவன் அந்த பெருமைக்கு உரியவனாக தன்னை கருதிவிடப் போவதில்லை. இறைவன் நமக்கு செய்திருக்கிற உதவிகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்லி அவனை புகழ்கின்ற பொழுது நாம் அவனுடைய கருணையினால் அல்லவோ இந்த உலகத்திலே இத்தனை செயல்களையும் செய்து கொண்டு நாம் இருக்கிறோம். வித்தவுட் ஹிம் we are nothing. Without his grace we cannot even move an atom. நமக்கு ஆற்றல் இல்லாத ஆன்மா இது, இதுக்கு ஆற்றலே கிடையாது. இதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, அதுவும் கூட சொத்த அறிவு. என்ன சொத்த அறிவுன்னா என்ன அர்த்தம்? சொன்னா தெரியும், அவ்வளவுதான். இதுக்கா ஒன்றும் தெரியாது. அறிவித்தால் அறியும். அறிவித்தால் அறிகின்ற அறிவுடைய பொருளுக்கு ஆற்றல் எதுவுமே கிடையாது, ஜீரோ. எல்லா ஆற்றலும் அந்த பவர் முழுக்க சிவன் தான் கொடுக்குது. அத்தனை ஆற்றலும் அதுதான் தருகிறது. இந்த ஆற்றல் முழுவதையும் பெற்று இந்த ஆன்மாவானது இந்த கருவிகரணங்களை கொண்டு அனுபவம் அடைகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரருளை தந்திருக்கிற இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்வது? என்பரமெல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு அப்படின்னார். எந்த உதவிக்கு நம்மால் கைமாறு செய்ய முடியாதோ அந்த உதவிக்கு அருள் என்று பெயர். எந்த உதவியை நாம் திருப்பி செலுத்திவிட முடியுமோ அதற்கு உபகாரம், உதவி, அன்பு என்று பெயர்.
எதை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாதோ, எதை உங்களால் ஈடு செய்ய முடியாதோ அதுக்கு என்ன பேர்? என்ன பேர்? அருள்னு பேர். அவர் செய்திருக்கிற அந்த உபகாரத்திற்கு நம்மளால் ஏதாவது செய்திட முடியுமா? அவருக்கு அவர் செய்திருக்கிற பேருபகாரத்திற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளால் என்ன நினைக்கிறான்? தேங்காய் வாழைப்பழத்திலே கவுத்துடலான்னு நினைக்கிறான். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 2 வெத்தலை பாக்கு வச்ச உடனேயே அவர் சாங்ஷன் பண்ணிடணும்னு எதிர்பார்க்குறான். தான் என்ன கேட்டோமோ அதை உடனே சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு. தப்பு இல்லை. இல்லை, அது அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால், நாம் நம்முடைய கருவி கரணங்களை அவருக்காக அர்ப்பணித்தோமா, அதுதான். இதைத்தான் திருமந்திரத்தை சொல்கிறார். இறைவனை நெருங்கிவிட்டோம் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தத்துவங்களை எல்லாம் நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்தல் வேண்டும். அப்படியே வரணும். நமக்கு கொடுத்துருக்கிற 31 கருவி கரணமும் நம்மளுது நினச்சிட்டு இருக்கோம்ல. என் கண்ணு இந்த குழந்தைய பார்த்து அது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்து விஷயங்களெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குழந்தைய பார்த்து, கண்ணா அம்மா கண்ணு எது காட்டு, கண்ணு அப்படி, எங்கே உன் காதை காட்டு, காதை காட்டு அப்படிங்க. தலை தலை, அவங்க ஒரே மகிழ்ச்சி. அதுக்கு அதோட கண்ணு, அதோட காது, அதோட மூக்கு அப்படின்னுட்டு அது காட்டுனா ஒத்துக்கலாம். இப்போ உன் கண்ணை காட்டு சார்னா, இதான் என் கண்ணுங்கிறோம், இதான் என் காதுங்கிறோம். நம்மளுதா இது? இது நம்மளுதா? இது இல்லையே. இது யாரோ ஒருத்தான் அவங்க கொடுத்துருக்குறான் நம்மகிட்ட. இதெல்லாம் அவன் கொடுத்தது என்று தெரிந்து ஒவ்வொரு தத்துவங்களையும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே போகணும். எனவே இறைவன் புற உலகிலே இருக்கக்கூடிய பூவையோ அல்லது பழத்தையோ தேங்காயோ எதிர்பார்க்கல. உன்னுடைய கருவிகரணங்களில் எத்தனை % இறைவனுக்காக நீ அர்ப்பணித்தாய்? இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி 5 சென்சஸ். இந்த 5 பொறிகளில் துவங்கி எங்கே போய் நீக்கணும்னா 100% தாட்ஸ். சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்திரு பாத போது காக்கி. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? டாக்டருங்கிறதுக்கு எப்படி போடுவீங்க? டாக்டருங்கிறது எப்படி எழுதுவீங்க? பின்னால சத்தமாக வருது. டி ஆர், அதை டர்னா பிடிப்பீங்க. டாக்டர்னு பிடிப்பீங்கல்ல. டி போட்டு ஆர் போட்டால் டாக்டர். அதுபோல சிந்தனை கண்ணு ரெண்டையும் சொன்னார். இந்த சிந்தனை கண்ணு ரெண்டையும் சொன்னது 24 ஆன்ம தத்துவமும் அடங்கும் அதில். சிந்தனைங்கிறது மனம் புத்தி சித்த அகங்காரம். கண்ணில் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் பாயிண்டே கண்ணு தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும். கண்ணினை நின்திரு பாத போது காக்கி. கண்ணு ரொம்ப முக்கியம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. எங்க மேல என்ன சொன்னாரு? 5 பேரறிவும் கண்களே கொள்ள. மேல கண்ணு ஆரம்பிச்சாச்சா? கீழே அடுத்து என்ன சொன்ன? அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. சிந்தை பினிஷ் வந்துட்டாரா? கண்ணில் ஆரம்பிச்சு சிந்தையில் பினிஷ் பண்ணார். அவர் கண்ணில் ஆரம்பிச்சு சிந்தையில் பினிஷ் பண்ணார். மணிவாசகர் சிந்தனையில் ஆரம்பிச்சு கண்ணில் பினிஷ் பண்றார். சிந்தனை நின்றன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணிவார்த்தை காக்கி 5 புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெருங்கடலே. மால் அமுத பெருங்கடல்னாரு சிவபெருமான். எப்படினாரு? கடல் பெருங்கடல், உப்பு கரிக்குமே, அமுத பெருங்கடல். ஒருவேளை கொஞ்சம் சாப்பிட்ட அப்புறம் திகட்டுமோ? இச்சை மாலமுத பெருங்கடல்.
எப்பொழுதுமே இச்சிக்க வேண்டிய கடலாம், தகட்டவே தகட்டாது. எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தானே சாப்பிட முடியும், இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடலாம், அதுக்கப்புறம் தகட்டும் இல்லையா? இது தகட்டாதான். அப்படிப்பட்ட இந்த கருவி காரணங்கள் இதை அவருக்கு கொடுக்கறது தான் வழிபாடு. இதைத்தான் நாம திருமந்திரத்தில் என்ன திரும்ப 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 சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய உடம்பின் ஒரு பாகத்தை, உடம்பினிலே இருக்கக்கூடிய உழைப்பை எல்லாம் அவருக்கு முதல்ல கொடுங்க. அதுக்கு நாங்கள் சரியைன்னு பேர் வைப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மனம் முழுக்க அவர் கொஞ்சம் சேர்த்து பூசை கிசன்னு கொடுங்க, அதை நாங்கள் கிரியைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முழுக்க எண்ணெய் முழுக்க 100% அவருக்கே கொடுத்துருங்க, அதைத்தான் நாங்கள் யோகம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதை நீங்கள் சரியை கிரியை யோகம்னு நீங்கள் நாம் பேரிட்டா அது பேரிட்டு கொள்ளலாம். ஆனால் அல்டிமேட்டாக என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட அவன் இது கொடுத்தான் இல்லையா, இது அவனோடது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலைய நீ வணங்காய். அங்கமாலை முழுக்க என்ன சொல்றாரு, இந்த உடம்பினுடைய அதிசயங்களை திருமூலர் சொன்னது மாதிரி வேற யாரும் சொல்லலை. இது எப்படி வண்டர்ஃபுல் திங் ஹேஸ் கிவன், we have been gifted. நமக்கு இதை பரிசா கொடுத்திருக்கிறார் இறைவன். இறைவன் தந்த பேற்றிலேயே மிகப்பெரிய பரிசாக விளங்குவது இந்த உடல் தாங்க. இந்த உடம்பை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு போற்றுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்துக் கொள்ளுகிறோமோ, எதற்காக? போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இது சிவபூஜை செய்ய வேண்டும், இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய சொத்து, அதை என்கிட்ட கொடுத்தா திரும்ப அதை அவனுக்கே கொடுக்கணும் நான் என்பதை உணர்ந்து இந்த கருவி கரணங்களை காத்தல் வேண்டும். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினுள் இருக்கும் உருபொருள் கண்டேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. பாட்டை தலைகீழா வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். திருமூலர் மற்ற சித்தர்கள் இருந்து எப்படி வேறுபடுகிறார் என்று சொன்னால், உடம்பை வெறுத்து ஒதுக்க வேண்டும், உடம்பை வெறுத்து ஒதுக்குவது மட்டுமல்லாமல் உடம்பை தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கருத்து பரவி இருந்த காலத்திலே திருமூலர் உடம்பை ஒருப்பதற்கும் வெறுப்பதற்கும் அதிலே ஒன்றும் இல்லை. அந்த உடம்பு இறைவன் தந்த பரிசு, அவன் எதற்காக தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அதை அவனுக்காக தருகின்ற பொழுது ஆனந்தம் விளைகிறது. இந்த உடம்பினுடைய அதிசயத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது, உடம்பினுடைய பேராற்றல் மட்டுமல்ல, உடம்பினுடைய அந்த பெருமையும் நமக்கு தெரிகிறது. உடம்புக்கு பிண்டம்னு பேர் வைத்தார்கள், மறந்துட்டேன், சாப்பிட்றேன் வைங்க. உடம்புக்கு என்ன பேரு? இது எதனுடைய ஒரு பகுதி? அண்டத்தினுடைய ஒரு பகுதி. இப்ப டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுக்குறார், சார் ஒரே கிட்டினஸா இருக்கு, தலை சுத்துது, அப்படியா? எத்தனை நாளா? ஒரு வாரமா அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக எப்போ ப்ரெஷர் செக் பண்ணீங்க, எப்போ சுகர் செக் பண்ணீங்க? கடைசியாக இல்லை சார், முதலையாகவும் கூட நாங்கள் செக் பண்ணவே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இனிமேல் செக் பண்ண, போய் செக் பண்ணிடுங்க, சுகரை செக் பண்ணுங்க. உங்கள் பிளட்டில் சுகர் இருக்கா, சால்ட் இருக்கா, புளிப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துடணும். 6 சுவையும் அந்த ரத்தத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் போய் செக் பண்ணுங்க. நம்ம போகிறோம், லேபுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, போகிறோம். உடனே லேபில் என்ன பண்ணுறாங்க, பிளட் சுகர் பண்ணணும், யூரியா செக் பண்ணணும், பிளட்டில் இருக்க யூரியா.
அப்படித்தானம்மா? சரி, உடனே என்ன பண்றாங்க, ஒரு 5-6 பாட்டில் கட்டி தொங்க விட்டு, எதுக்குங்க பாட்டில், ரத்தத்தில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எல்லா ரத்தத்தையும் அதில் எடுக்கணும், பாட்டில் முழுக்க 5-6 பாட்டிலா ரத்தம் எடுக்கிறாங்க. எவ்வளோமா எடுக்கிறாங்க? இந்த இவ்வளோண்டு ரத்தம் எடுக்கிறாங்க. எனக்கு இவ்வளோண்டு ரத்தம் எடுக்கிறீங்களே, போதுமா? இவ்வளோண்டு ரத்தம் தான் எடுக்குது. இன்னும் இவ்வளோண்டு ரத்தம், கொசு இவ்வளோண்டு ரத்தம் எடுக்குது. அதுலேயே அது கண்டுபிடிச்சிருச்சா, இவன் வேண்டாம் ஐயா, ஒரே வியாதி, வேற வண்டியா போலான்னு கிளம்பிடுது. இவ்வளோண்டு ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற அது ஸ்பெசிமன், அதுக்குள்ள இருக்கிற அத்தனை வியாதிகளையும் இவ்வளோண்டு ரத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்னா, அது ஸ்பெசிமன், அதுல இருக்கிறது தான் மித்த எல்லா ரத்தத்திலும் இருக்கிறது. அப்படித்தானே? அப்படித்தான் என்ன பிண்டத்தில் உண்டோ அத்தனையும் அண்டத்தில் உண்டு, அண்டத்தில் இருக்கிற அத்தனையும் ஸ்பெசிமன் பிண்டத்திலையும் உண்டு. சொல்ல போனால் பிண்டம் இஸ் த ஸ்பெசிமன் ஆஃப் த அண்டம். இதை வலியுறுத்துறார் சாமி. அண்டத்தில் சூரியன் உண்டு, பிண்டத்தில் சூரியன் உண்டு. அண்டத்தில் சந்திரன் உண்டு, பிண்டத்தில் சந்திரன் உண்டு. அண்டத்தில் அக்னி உண்டு, பிண்டத்தில் அக்னி உண்டு. அண்டத்தில் நட்சத்திரங்கள் உண்டு, பிண்டத்திலேயும் நட்சத்திரங்கள் உண்டு. அண்டத்தில் இருக்க எல்லாம் இங்க இருக்கு. பாடல் பெற்ற தலங்கள் எத்தனை? திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் எத்தனை? என்ன பிரவீன், எவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள்? 234, 274, 274. அது லேட்டஸ்ட் ஸ்கோரா? இல்ல, 2 ஊர் கடைசியா கண்டுபிடிச்சாங்களாம். கிளியன்ன ஊர்ல திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் 274, 274 தலமா? இதுல சில பேர் 274 தலங்கள்ல கிட்டத்தட்ட 274 பார்த்தவங்க இருப்பாங்க. அதுல ஒரு 50% பார்த்தவங்க இருப்பாங்க, 70% இல்லையா? 274 தலங்களும் நாம எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம்? காவிரியின் தென்கரை, காவிரியின் வடகரை, அப்புறம் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ, இல்லையா? அப்படித்தானே நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்புறம் மலைநாடு, இப்போ தொண்டை நாடு, இப்படிலாம் பிரிச்சிருக்கோம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், 274 திருமுறை தலங்களும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. நீங்க நம்புவீங்களா? நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி திருமின், தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே. சொன்னாரா இல்லையா? யாரு சொன்னது? திருமூலர். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து, என்ன தேடுறது? மேப்ல அழகா போட்டிருக்கு, என்னத்தை போய் தேட வேண்டியிருக்கு? உட்காந்து நெட்டை திறந்தா அவ்வளோதான், ஒரே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அது கொட்டுன்னு பேர் வச்சிருக்கணும், நெட்டுன்னு பேர் வச்சிருக்கான். இன்ஃபர்மேஷனா பொழந்து கட்டுது. எது வேணும் கூகுளில் போனால் எல்லாமே இருக்கு. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கோயம்புத்தூர்லேருந்து, சரவணனுக்கும் சொல்லணும் உங்களுக்கும் சொல்லணும். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எங்கள் அண்ணன் யூஎஸ்ல இருக்கிறாரு, அவர் உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களாயா, ஒரு 10 நிமிஷம் பேசணுங்கிறாரு அப்படின்னு. பேச சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அங்கேருந்து அவர் பேசினார். ஐயா ஃப்ரீயாக இருக்காங்களா, உங்களை பேச சொன்னாங்க. நான் அங்கேருந்து அவர் பேசினார். ஐயா உங்கள் குரல் இது வரைக்கும் நான் சிடியில் தான் கேட்டிருக்கேன், இப்போ தான் முதல்ல நேரில் கேட்குறேன், இப்போ ஃபோனில் கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க ஐயா. இந்த கமல விநாயகர் சத்சங்கங்கிறது எங்கெங்கய்யா இருக்கு அப்படின்னு கேட்டார். ஐயா நீங்கள் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு கேட்டிங்கன்னா நான் என்ன அடையாளத்தை சொல்கிறது? சென்னைக்கு வந்தவங்களுக்கே அடையாளம் சொல்கிறதுக்கு திக்கு முக்காடி போயிடுறேன் நான். அங்கேருந்து கேட்டிங்கன்னா எங்கேருந்து சொல்கிறது? இல்லைங்க ஐயா,
நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா போதும்னாரு. எந்த டைரக்ஷன்னு கேட்குறீங்கன்னா சென்னைக்கு எந்த டைரக்ஷன் கேட்குறீங்களான்னு. அதாங்க ஐயா, சென்னைக்கு நீங்கள் சொல்கிறதுனால இப்போ யூஎஸ்க்கு அது என்ன நார்த்தில் இருக்கா, சவுத்தில் இருக்கா, ஈஸ்டில் இருக்கா, வெஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் எந்த திக்கில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த திக்கை நோக்கி தொழுவேன், 2 கையையும் தூக்கி. அந்த கமல விநாயகர் சத்சங்கத்தையே தொழுத மாதிரி இருக்கும்னார். அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, அது அந்த ஒரு ஆர்வமா அல்லது என்ன அந்த ஒரு இது. ஏன்னா அந்த திருமந்திர சீடி கேட்டு அவர் அந்த அளவுக்கு மூடு. திருமந்திர சீடியை விட அவர் அடுத்தது ஒன்று சொன்னார். ஐயா அதை கேட்டேன். அந்த சீடி கேட்டதுக்கப்புறம் அது அந்த சீடியாக பண்ணாங்க இல்லையா, அவங்க அந்த கமல விநாயகர் சத்சங்க கோயிலில் தானே இருப்பாங்க. அதனால் அந்த கமல விநாயகர் சத்சங்கத்தை அப்படி திரும்பி அது இருக்கிற திக்கை நோக்கி ஒரு தொழுதல் செய்தால் நான் எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமாக அந்த சத்சங்கத்துக்கும் அதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்த மாதிரி இருக்கும் ஐயா. அதுக்காகத்தான் திசையை கேட்டேன்னாரு. ஓஹோ, இப்படி கூட வழிபாடு செய்கிறதுக்கு வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது சொன்னார், ஐயா நீங்கள் கூகுளில் போய் தேடுனீங்கன்னு ஐயா கிடைக்காத இன்ஃபர்மேஷனே கிடையாது, எல்லாமே கிடைக்குங்க ஐயா, எல்லா சமாச்சாரங்களும் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரத்துக்கு மட்டும் கூகுளே திணறுதுங்க ஐயான்னாரு. என்னங்க ஐயா கூகுள் திணறுது அப்படின்னா, ஐயா நான் கூகுளில் போய் முதல்ல கூகுளில் போய் இந்த துகளறு போதம்னு நீங்கள் சீடி வச்சு இந்த கமல விநாயகர் சத்சங்கத்தில் ஒரு 10 நாள் சொற்பொழி வச்சு ஒரு சீடி வெளியிட்டிருக்கீங்க. அதை கேட்டேன். ட்ரமண்டஸ் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அந்த சீடி. அதை கேட்ட உடனே சரி கூகுளில் போய் இதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம திரட்டணும் அப்படின்னு போட்டால், கூகுளில் போட்ட உடனே கூகுளில் எல்லாத்தையும் தேடி பார்த்து கூகுள் திணறி போய் துகளறு போதங்கிறதுக்கு கொடுக்குற ஒரே இன்ஃபர்மேஷன் கமல விநாயகர் சத்சங்கம் ICF சென்னை அப்படின்னு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் தருதுங்க ஐயான்னார். அதாவது இந்த நிகழ்ச்சியை அந்த ஹிந்து பேப்பரில் எங்கேஜ்மெண்ட்ஸ் டுடேஸ் எங்கேஜ்மெண்ட்ஸில் கொடுத்துருந்துருக்கோம். அது முதல்ல அந்த 15 நாள் சொற்பொழிவுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் பேப்பரில் கொடுத்துருக்கோம் போல இருக்கு. அது வந்துருச்சு அது. ஸோ அதுதான் அதுக்கு கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷன். உலக அதிசயத்திலேயே பெரிய அதிசயங்க ஐயா, துகளறு போதத்துக்கு ஒரே ஒரு செய்தி தான் அதுக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஒரு செய்தியை அவ்வளோ நாள் தேடி அது கொடுத்துருக்குங்கய்யா அப்படின்னார். என்ன அதுபோல் எத்தனையோ செய்திகளை நெட்டில் நாம் பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு அண்டத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த பிண்டத்துக்குள்ள உண்டு. வள்ளல் பெருமான் கூட நிரம்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த உடம்பை பற்றி சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய அதிசயம் உலகத்தில் எதுன்னு கேட்டால் இந்த உடம்பு தான். இந்த உடம்பை விட ஒரு அதிசயம் கிடையாது. இந்த உடம்பில் சூரிய ஒளி உண்டு, சந்திர ஒளி உண்டு, நட்சத்திர ஒளி உண்டு என்றெல்லாம் அவர்கள் செய்திகளை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் இப்போ இந்த சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் கூட இந்த உடம்பினுடைய பயனை பெறுவதற்கு இந்த சந்திர மண்டலத்தினுடைய பயனை அனுபவிப்பது தான். அதாவது இந்த உடம்பை அவர் எப்படி இந்த உலகத்தை 3ஆக பகுத்து கொள்ளுகிறார்களோ அதுபோல் இந்த உடம்பையும் 3ஆக பகுத்து கொள்ளலாம். இந்த 3ஆக பகுத்து கொள்ளுகிற பொழுது அது எப்படி பகுக்கிறோம் என்று சொன்னால், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் என்று பகுப்பது போல இந்த உடம்பையும் அப்படி 3 மண்டலங்களாக பகுத்து கொள்ளலாம். நமக்கு பெரும்பாலான வாழ்க்கை எங்கே அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அக்னி மண்டலத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை தரம் பார்த்து அதை மேலே உயர்த்தி நம்முடைய வாழ்வை சந்திர மண்டலத்திலே கொண்டு போய் அமைத்துக் கொள்வதுதான் வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக புறத்தே இருக்கக்கூடிய விஞ்ஞானம் உண்மையான சந்திரன் எங்கேயோ வானத்தில் இருக்கிறதே அதில் ஏற வேண்டும் என்று எத்தனித்து கொண்டிருந்த பொழுது அகில உலகத்திலேயே அல்லது இந்த அண்டத்திலேயே மெய்ஞானத்தில் இருக்க சந்திரனிலே ஏற முயற்சி அதில் ஏறி வெற்றி கண்டவர்கள் தான் நம்முடைய மெய்ஞானிகள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கோ சந்திரனில் ஏறிட்டாங்க அவங்க. இந்த சந்திர மண்டலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. இதுதான் நீங்கள் பாருங்கள், இந்த பகுதியை தான் கூலாக வச்சுக்கணும். இந்த பகுதியை கூலாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஆனால் கூலாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னாலும் அதற்கு வெறும் கூலாக இருந்தால் மட்டும் போதாது, எல்லாம் ரொம்ப கூலாக இருந்தால் என்ன தேவைப்படுது? இப்போ நாமெல்லாம் கூலாக இருக்கணும்னா ஏசி வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ மேலை நாடுகளில் இயற்கையாகவே ரொம்ப கூலாக இருக்குது. என்ன தேவை உங்களுக்கு? ஹீட்டர் தேவை. அந்த ஹீட்டர் தான் கீழே வச்சிருக்கிறார். இதுதான் நமக்கு உதவுகிற பகுதி. இதுதான் கூடிய மட்டும் நாம் இந்த பகுதியை எவ்வளவு, ஏன்னா இப்போ உடம்பினுடைய பெரும்பாலான கண்ட்ரோல் முழுக்க சிரசில் தான் வச்சிருக்கார் சார். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லக்கூடியது. இந்த இடத்துல 5 புலன்களிலே பெரும்பான்மை, ஏன் 5மே கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாத்தையும் இங்கே தானே கொண்டு செட் பண்ணிட்டாரு. எல்லா டிரான்ஸ்டியூசர்ஸும் இங்கே தான் இருக்கு, சென்சார்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. இப்போ அடிப்படையாக யோகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது 2 உடம்பை பற்றி நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆரம்பத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். வெளியிலே புறத்தே நமக்கு ரொம்ப தொடர்புடையதாக இருக்கக்கூடிய இந்த அன்னமய உடம்பு இதனுடைய பயன்களையும் அல்லது இதனுடைய விளைவுகளை உணரக்கூடிய இடமாகவும், அது சென்சார், இது சென்சிங் ஏரியா. உதாரணத்துக்கு சொன்னா சுவைக்கின்ற நாக்கு அன்னமய உடம்புல இருக்கு, சுவை உணர்வு அங்க சூட்சம உடம்புல இருக்கு. உணர்வு சூட்சம உடம்புல இருக்கு. அந்த உணர்வை தருகின்ற கருவி எங்க இருக்கு? அன்னமய கோஷத்துல இருக்கு. நாக்கு இங்க இருக்கு, நாக்கில இருக்கிற சுவையை உணர்வது இங்க இருக்குது இல்லைங்களா? எத்தனையோ முறை இந்த நாக்கில் வைக்கப்படுகின்ற அந்த சென்ஸ், அந்த உணர்வை அல்லது அந்த உணவை உணர்வது எதுன்னு கேட்டால் உள்ளே இருக்கிற அந்த சூட்சம உடம்பு. அதான் இதை அன்னமய கோஷம், இதை பிராணமய கோஷம்னு சொன்னாங்க, அல்லது சூட்சம உடம்பு, இது தூல உடம்பு. இந்த தூல உடம்புக்கும் சூட்சம உடம்புக்கும் இருக்கக்கூடிய இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவை புரிந்து கொண்டு இந்த சூட்சம உடம்பை கரெக்ட் பண்ணுவதன் மூலம் தூல உடம்பினுடைய மேஜர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் யோகத்தில் அவர்கள் செய்திருக்கிற நிலை. இப்போ வெளியில் இருக்கிற இந்த புற உடம்பை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ கவனித்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த உதாரணத்தை சொல்றேனே, இப்போ சாப்பிடுவதெல்லாம் உணரப்படுகிறதா? காலையில் பார்த்தீங்கன்னா ஹிண்டு பேப்பரை கையில் எடுத்திருப்பார். ஹிண்டு பேப்பரை எடுத்தால் உலகமே மறந்து போகும். எங்கள் அப்பாவுக்கு கூட அப்படித்தான். அதனால் அப்படி ஹிண்டு பேப்பர் எடுத்திருக்கும் பொழுது அது ஹிண்டு கையில் எடுக்கும்போது கேட்பார், காஃபி கொடு அப்படிம்பாங்க. அப்படின்னு உடனே சரி இருக்கு ஹிண்டு பேப்பரை கையில் வாங்கிடுவார். அவர் கொண்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டே தான் அதை படிப்பார். அப்படி வச்சிருவார். எடுக்க வருவாங்க. எப்படி இருந்தது அப்படின்னா, இது மாதிரி காஃபி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படிம்பார். சாப்பிட்ருக்க முடியாது, ஏன்னா இது காபி இல்லை, டீ. அது எப்படி சாப்பிட்ருக்க முடியும் அப்படிம்பாங்க. ஓ டீயா, இன்னும் வர வர காப்பியில் டீ மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. சுவையே தெரியாத அளவுக்கு போனதற்கு என்ன காரணம்? நாக்கில் பட்டும் கூட உள்ளே இருந்த சென்சாருக்கு தெரியல. இது டிரான்ஸ்டியூசர்னு பேர். இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்டியூசர். இந்த டிரான்ஸ்டியூசர்லேருந்து எலக்ட்ரிக்கல் பல்சஸாக மாதிரி ஆம்பிளிஃபயருக்கு போகுது. இப்போ ஆம்பிளிஃபயருக்கு போனதுக்கப்புறம் அது நேராக எங்கே போகுது? ஸ்பீக்கருக்கு போகுது இல்லைங்களா? இந்த ஸ்பீக்கர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பிரெயினில் இருக்குது. இதுதான் நம்ம கண்ணோ நாக்கு மூக்குங்கிற இதுதான் டிரான்ஸ்டியூசர். விச் டிரான்ஸ்டியூசர்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்படி மாற்றுறது தான் இது. அது போலத்தான் இந்த கருவிகள்லாம் இதெல்லாம் வெளியில் இருக்கு. ஆனால் இவையெல்லாம் எங்கே உணரப்படுகின்றன? கண்ணு வெளியில் இருக்கு, ஆனால் உணர்வு இங்கேயே இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா கண்ணு பார்த்தும் கூட பார்க்காம இருந்தது உண்டு. அப்ப இது உணரப்பட வேண்டிய எது இடம்? அது உள்ளே இருக்கிற ஒரு சூட்சும உடம்பு. அப்ப இந்த இரண்டு வேற வேற. அப்ப இரண்டுக்கு இருக்க தொடர்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிந்து கொள்வது தான் யோகம், வேற ஒன்றும் கிடையாது. இதை உணர்ந்து இந்த உடம்பை தூய்மை செய்வதன் மூலமும் இந்த உடம்பை சரி செய்து கொள்வதன் மூலமும் அன்னமய கோஷத்தையும் சரி செய்து கொள்ளலாம் என்பது திருமூலர் காட்டுகிறார். இப்ப திருமூலர் என்ன செய்கிறார்? இந்த பகுதி, இந்த சகசிரார பகுதி என்று சொல்லக்கூடியது, சகசிராரம், பிரமந்திரம், துவாதசாந்த பெருவழி, இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட பெயர்கள்.
சகசிரஹாரம், அதான் சகசிரஹாரம் தான் சகத்தாரம்னு ஒன்று சொல்கிறாங்க. சகசிரம்னா எத்தனை அர்த்தம்? என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம். இங்கே இருக்கிற அந்த லோட்டஸ் 1008 இதழ்களை உடையதாக சொல்ல போகிறோம் இந்த இடத்துல. அதனால தான் அதுக்கு சகசிரஹாரம்னு பேர். அதுக்கு இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 அங்குலத்துக்கு வரைக்கும் துவாதசாந்த பெருவெளி. துவ தச, துவனா 2, தசம்னா 10, 10 + 2 12, இந்த 12 இன்ச்சு. இதான் துவாதசாந்த பெருவெளி. இந்த துவாதசாந்தத்தை கடந்த துவ தச அந்தம். துவனா 2, தசம்னா 10, 10 2 12, அது அந்தம்னா அதுக்கு மேலேன்னு அர்த்தம், முடிவுக்கு மேலே. அப்போ துவாதசாந்த பெருவெளி என்று இது மாதிரி பல பெயர்களை கொண்ட இந்த பகுதியே ரொம்ப முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த பகுதியை போற்ற வேண்டுவது, இந்த பகுதியை போற்ற வேண்டுவதுங்கிறதுக்கு தான் இந்த பகுதியை பெரும்பாலான ஞானிகள் அதை முக்காடியிட்டு அதை மூடிக்கொள்வார்கள். இது விளங்க ஆரம்பித்த உடனேயே இங்கே நாம் அந்த பெரும் சக்திகளை உணர ஆரம்பிக்கலாம். அவர்கள் உணர்வார்கள். அது வெளியே தெரிய வேண்டாம் என்பதற்காக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வள்ளற் பெருமானுடைய ஒரு நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கும். நம்ம வாரியார் சுவாமி ஒரு வீடை தேடி போனார். ஏன் தேடி போனார்னா, அந்த வீட்டில் ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. அந்த பாட்டியம்மாவை பார்க்கறதுக்காக போனார். இந்த பாட்டியம்மாவை ஏன் பார்க்க போனார் அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டியம்மா சிறு பெண்ணாக இருக்கிற பொழுது அவங்க வீட்டுக்கு வள்ளலார் வந்திருக்கிறார். ஸோ வள்ளலார் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த பாட்டியம்மா சிறுமியாக இருக்கிற பொழுது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால அந்த பெண்ணை அந்த இவங்க சிறு பிராயத்தில் அந்த வள்ளலார்கிட்ட பெற்ற அனுபவம் ஏதாவது இருக்கா, என்ன எதுன்னு தெரிந்து கொள்ளலாம் என்று அங்கே போனாராம். அப்போ பார்த்து அந்த அம்மா, நீங்கள் சிறு பிராயமாக இருக்கிற பொழுது சாமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சாமியை பார்த்துருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கா அதாவது அப்படின்னு கேட்டப்போ இந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது இந்த இந்த பையன் மாதிரி இருப்பான், இன்னும் கொஞ்சம் கூட சின்ன, சாமி வரும் வீட்டுக்கு. சாமி வரும்போது நான் நடுக்கூடத்தில் இருப்பேன். சாமி வந்தவொடனே ஓடிப்போவேன். என்னை பார்த்தோன்னே சின்ன பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு என்னை அப்படியே தூக்குவாங்க. தூக்கும்போது இந்த தலையில் இருக்கிற அந்த துணி முக்காடு அப்படி விலகும், பளீர்னு மின்னல் அடிக்கும். உடனே ஒரு கையில் எடுத்து அதை இழுத்து விட்டுக்குவாங்க. என்னவோ அடிக்குதே மின்னல் மாதிரின்னு அப்போ நினச்சிக்குவேன் சிறு குழந்தையா. இப்போ நினச்சி பார்க்கிற பொழுது அதுதான் இந்த துவாதசாந்தத்தை தோணுகிற ஞானிகளுக்கு தோன்றுகிற ஒளி அப்படின்னு தெரிந்து கொண்டேன். சாமி மேலே ஒரே கற்பூர வாசனையாக அடிக்கும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்லிச்சோம். அந்த ஒளி இருக்க இந்த துவாதசாந்த பெருவழி தூய்மை அடைய ஆரம்பிச்சு. இது எப்போ தூய்மை அடையும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஈசன் மேலே அன்பு இது யோகங்கிறது ஒரு பக்கம் விட்டுருங்க. யோகம் என்ன? சிவனுக்காக தன்னுடைய சிந்தனைகள் முழுவதையும் தருவதும், அந்த சிந்தனை முழுவதும் சிவபெருமான் மேலே அன்பை பெருக்குவதும், அன்பினுடைய உச்சத்தில் இந்த இடம் தூய்மை அடைய ஆரம்பித்த உடனே இது வைப்ரேஷனோட இதில் ஒளியும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடம் ஒளி மிக்கதாக அவர்களுக்கு விளங்கும். பெரும்பாலானவர்கள் அதை மறைத்துக் கொள்வார்கள். இதை படமாக காட்டும் போது எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்டுவாங்க? இப்படி பின்னாடி காட்டுவாங்க. ஏன்னா இப்படி காட்ட முடியாது இல்லை, இப்படி லேட்டராக பார்க்கணும், இப்படி பின்னாடி காட்டுவாங்க. அதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், இப்போ இருக்கிற பின்னால் 100 வாட் பல்பு போட்டுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ இருக்கிற சாமியார்லாம். பின்னால் என்னத்தை இங்கே ஒன்றும் கிடையாது, இங்கே தான், இந்த ஏரியா தான். அந்த இடத்தை தூய்மை செய்வது இதுதான் யோகம். இந்த ஆதார யோகத்தில் போய் இதுக்கு பேர் நிராதாரம்னு பேர். இங்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, இந்த இடத்துல ஆதாரமே எதுவும் இல்லை. இது ஒரு பெருவழி. இது நமக்கு உரிமையுடையது. சிரசுக்கு மேலே இருக்கிற 12 அங்குலம் நம்ம போர்ஷன். நம்ம வீடு கட்டணும்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கை நமக்கு சொந்தம். தெரியுமா உங்களுக்கு? யாராவது வீட்டு பத்திரம் படித்து பார்த்துருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா? பார்த்து யாராவது வீடு பத்திரம் டாக்குமெண்ட் படித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் இஷ்டத்துக்கு சொல்லலாம். அதில் எழுதுவாங்க, இந்த ஆகாசத்தையும் சேர்த்து எழுதுவாங்க, வானியும் சேர்த்து எழுதுவாங்க. இந்த பூமி மேலே இருக்க கட்டுமானம், கட்டுமானத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஆகாசம். ஏன்னா நீங்கள் 4 மாடி கூட கட்டலாம்,
5 மாடி கட்டலாம். 5 மாடி கட்டினீங்கன்னா அந்த ஏரியா யாருதுன்னு ப்ராப்ளம் வரும்ல. இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸும் ஒன்று தான், அது சேர்த்து எழுதுவாங்க பத்திரத்தில். ஒருத்தர் வீடு வாங்குங்க என்ன? Do you want me to believe? ஓ, டீப்பா படிக்கல, எல்லாம் வக்கீல நம்பியிருக்கீங்க. வக்கீல் கதை சொல்லியிருக்கேன்ல, சொல்லியிருக்கேன் அன்னைக்கு சொன்னேன். சொன்னல நீங்க வக்கீல் கதை, பாதிரியார் டாக்டர் வக்கீல் சொன்ன சொல்லலையா? ஒருத்தன் ரொம்ப 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 கஞ்சன், அவன் ரொம்ப காசே விட்டுட்டு, அதாவது படுக்கும்போது கூட பெட்டுக்கு கீழே பணம் வச்சுக்குவான் நிறையா. பணத்தை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. எப்பவும் பையில் பணம், ஜோபியில் பணம், பின்னால் பணம், முன்னால் பணம், அப்படி பணம் வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் இறந்து போகிற ஸ்டேஜ் வந்தது. இறந்து போகிற ஸ்டேஜ் வந்தவொடனே அவனை பெட்டில் கிடத்திருந்தாங்க. கிடத்தினோடனே அவனுக்கு மூச்சு வாங்குது, எப்போ நிற்குமோ தெரில. அப்போ சொன்னாங்க, என்ன பண்ணுவீங்கன்னா? உன்னை என்ன பண்ண முடியும், என்ன எக்ஸிபிஷன்லேயே வைக்க முடியும்? ஒன்றை கொண்டு குழியில் தான் வைப்போம் அப்படின்னு. குழியில் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மண்ணெல்லாம் அள்ளி போடுவோம். அப்போ நான் என்கிட்ட பணமே இருக்காதான்னா? 5 பைசா இருக்காது வந்துட்டான். அடக்கடவுளே, பணமே இல்லாமல் நான் குழியில் இருக்கிறதா? அது எப்படி? செத்தா கூட என் கூட பணம் இருக்கணும். அவன் நோக்கம் பாருங்க, அது செத்தா கூட மற்றவனுக்கு தரக்கூடாது, செத்தா கூட என்கிட்ட பணம் இருக்கணும், நான் பணம் இல்லாமல் குழியில் இருக்கிறதா? எனக்கு இதை நினச்சே பார்க்க முடியல என்னால் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். ரொம்ப நம்பிக்கைக்கு இருக்க ஒரு 3 பேர் அவனுக்கு உண்டு. ஒரு டாக்டரு, ஒரு வக்கீல், ஒரு பாதிரியார். 3 பேரையும் கூப்பிட்டான். 3 பேரையும் தனியாக பேசினா, எனக்கு பணம் இல்லாமல் வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியல, ஏதோ பணம் இருந்துருச்சு, செத்தப்புறம் கூட நான் பணத்தோடு தான் இருக்கணும். ஆனால் என்ன குடியில் புதைக்கும் பொழுது பணமே இல்லாமல் புதைப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு ஒத்துக்க முடியல. நீங்கள் எனக்கு நம்பிக்கை உரியவர்கள். 90,000 ரூபா வச்சுருக்கிறேன், ஆளுக்கு 30,000 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 30,000 நான் என்னை செத்து குழியில் இறக்குற பொழுது நீங்கள் தூக்கி போட்டுருங்க, நான் பணத்தோடு சாகணும் அப்படின்னா. சரிப்பா, கடைசி ஆசை நாங்கள் நிறைவேற்றுறோன்னு செத்தான். இந்த 3 பேரும் போயிருந்தானுங்க. ஆளுக்கு ஒரு கவரை தூக்கி உள்ளே போட்டாங்க, மண்ணை அள்ளி கொட்டினாங்க, மூடுனாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் போய் டீ சாப்பிட்டாங்க. யார் 3 பேரும்? பாதிரியார், டாக்டரு, வக்கீல் 3 பேரும் டீ சாப்பிட்டாங்க. சாப்பிடும்பொழுதே பாதிரியார் இப்படி பார்த்தாரு. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாவ மன்னிப்பு கேட்பேன், இன்றைக்கி நான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. இருக்கிறவங்கெல்லாம் வந்து செஞ்ச பாவத்தை என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, நானும் ஒரு பெரிய பாவத்தை இன்றைக்கி பண்ணேன். இந்த 30,000 ரூபா கொடுத்தான் அவன், அதை நான் கவரில் என்ன பண்ணேன், ஒரு 10,000 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுக்காக யூஸ் ஆகுமே, இது குழியில் தானே போடுறேன்ட்டு 20,000 மட்டும்தான் கவரில் வச்சு நான் போட்டேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே டாக்டர் சொன்னார், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் உண்மையை சொல்லணும். இவன் வைத்தியம் பார்த்தப்போ ஒரு தடவை கூட ஒழுங்காக ஃபீஸ் கொடுத்ததே இல்லை. அதனால் என்ன பண்ண, 30,000 ரூபா கொடுத்ததை 20,000 ரூபா என் ஃபீஸுக்கு எடுத்துகிட்டு 10,000 ரூபாய் உள்ளே வச்சு நான் போட்டுட்டேன், நான் உண்மையை சொல்கிறேன். வக்கீல் பார்த்தான், ஏன் அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அவன் நம்மளை நம்பித்தானையா 30,000 ரூபா உள்ளே போடுன்னு கொடுத்தாங்க, நீங்கள் ஆளுக்காளு இவன் 10,000 ரூபா எடுத்தேங்கிறாரு, நீ 20,000 ரூபா எடுத்தேங்கிற, என்னையும் அது நம்பிக்கை துரோகமாக இருக்குது, இப்படி செய்யலாமா ஐயா அப்படின்னா வக்கீல். 2 பேரும் கேட்டாங்க, அப்போ நீ 30,000 உள்ளே போட்டியா அப்படின்னா. ஆமாம், 30,000 ஒரு செக்கு எழுதி உள்ள கவரில் வச்சு போட்டேன் அவன். ஏன்னா சத்தியமாக கலெக்ஷனுக்கு வராது அது. அதுபோல் சாமர்த்தியமாக வாழ்க்கையை அமைத்து கொண்டு சாமர்த்தியமாக வாழ்கிறவர்கள் உண்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திருமூலர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், உடம்பு முழுவதையும், அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா மேலே, இந்த இடத்த தூய்மை செய்வதற்கு நாம் தூய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சிந்தனை எப்பொழுது தூய்மை அடைகிறது என்று சொன்னால், சிவபெருமான் உண்மையில் அன்பை பெருக்குகிற பொழுது அது தூய்மை அடைகிறது. அப்போ இதுதான் யோகம். அந்த யோகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, சந்திர யோகம் என்பது சந்திர மண்டலத்தை தூய்மை செய்தல், அதான் சந்திர யோகம். சந்திர மண்டலத்தை தூய்மை, இந்த இடத்தை தூய்மை செய்கிற பொழுது நல்லா கவனமாக கேட்கணும். இது வந்து எங்கிருந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணுதுன்னா, இந்த சூரிய மண்டலத்திலிருந்து தான். இதுக்கு தனியாக எனர்ஜி கிடையாது, சூரியன்கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணுது. ஆனால் சூரியன்கிட்ட இருந்து வர எனர்ஜியை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இங்கேயும்
அண்டத்தில் கூட இட் ஹஸ் டு பி ப்ராப்பர்லி ஃபில்டர்ட் அவுட்டு பை ஓசான் லேயர், இல்லையா? அப்படி தானே அமைச்சிருக்கார். யூவி ரேஸ்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கையாகவே பல்வேறு அமைப்புகள். விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை. ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் திருமுருகாற்றுப்படையில். முருகனுடைய 12 கரங்களுக்கு தொழில் சொல்கிறார். இந்த 12 கரத்துக்கு தொழில் செய்கிற பொழுது இதை இந்த நம்முடைய திருவாசகத்தில் கூட ஏகாசமிட்ட, அதான் அது என்ன இது இதுவா உந்தி பறவை, உந்தி பறவை. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற மணிவாசகர் எழுதுகிறார். அது என்ன? ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல். இது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஓசோன் லேயரை நம்ம ஆளுங்க அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே சொல்றது என்னன்னு கேட்டால், இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களில் எல்லாமே நன்மை வைப்பதுன்னு கிடையாது. அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. புற ஊதா கதிர்கள்னு சொல்லக்கூடிய அதை தடுப்பதற்கு அங்கே ரிஷிகள் இருக்காங்களாம். அவங்க தான் அதை தடுக்கிறாங்க. இப்போ நாம் ஓசோன்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏகாசமிட்ட, ஏகாசம்னா ஒத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அங்கே மேலே திரிந்தபடி அவர்கள் அங்கே காவல் புரிகின்றார்கள். அவர்களுக்கு காவல் சிவம்தான். ஏனென்று சொன்னால், இந்த பூமியை சூரியனில் இருந்து எவ்வளவு தூரம் வைக்க வேண்டும் என்கிற கணக்கை அறிந்தவன். ஒரு 100 மைல்ஸ் அப்படியோ இப்படியோ போனால் அவ்வளோதான், இங்கே உயிரினமே தழைக்காது. இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ கரெக்டாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை மிக துல்லியமாக மிகச்சரியாக அமைத்திருக்கிறார். ரொம்ப கிட்டக்க போனால் என்ன ஆகும், ரொம்ப தள்ளி போனால் என்ன ஆகுங்கிறதுக்கு தான் காட்டியிருக்கிறான். என்னது? வின்டர் அண்ட் சம்மர். வின்டருங்கிறது என்ன? கொஞ்சம் க்ளோஸாக போகுது. சம்மரு ரொம்ப க்ளோஸாக போகுது. வின்டருங்கிறது கொஞ்சம் அவே கொஞ்சம் தள்ளி போகுது. அது எலிப்டிக்கல் பார்த்து. சர்க்குலராக இருந்தால் ஆல்வேஸ் இட் வில் மெயின்டைன் த டிஸ்டன்ஸ் சேம். எலிப்டிவலாக இருக்கிற பொழுது இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இந்த மேஜர் ஆக்சிஸில் வருகிற பொழுது ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் இருக்கும், மைனரில் வருகிற பொழுது கம்மியாக வரும். அப்படி ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பு ஒரு பொருள் சொல்லு பார்க்கலாம். நீ சொல்ல, 2 பேர் யாராவது சொல்லுங்க. எலிப்டிக்கல் ஷேப். எலிப்ஸ் பார்த்துருக்கியா? எலிப்ஸ் எலிப்ஸ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கிறியா? எலிப்ஸ் படிச்சு, நீ படிக்கலைன்னா உன்னை விட்டுறேன். திருக்குறளை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓ கண்ணு கண்ணு டக்குன்னு சொல்லுவான். எலிப்ஸ் உனக்கு வந்திருக்கா? மேத்ஸில் வந்துச்சா? வரல. அவன் ஒருத்தன் எழுந்திருக்கிறான், அங்கே கேட்பான். அவன் பதில் சொல்கிறேன்னு எவ்வளோ ஆர்வமாக எழுந்திருக்கிறான் பாருங்க. அங்கே ஒருத்தன், உனக்கு தெரியுமா? இங்கே ஆளை காண, அவனை தெரியுமா? எலிப்ஸு சரி தெரியாது. ஏதோ சேரை நவுத்தலான்னு நான் எழுந்திரிச்சா, அதுக்குள்ளே நான் பதில் சொல்கிறேன்னு என்ன கேள்வி கேட்குறாரு. எலிப்ஸ்னா இந்த முட்டை இல்லை, எக்கு, அதுதான் எலிப்டிக்கல் ஷேப். இது அவனுக்கு முட்டையை நீங்கள் இந்த பக்கமாக வச்சு அமுத்தி உடைக்கலாம், இந்த 2 எண்டுலேயும் வச்சு அமுத்தி முட்டையை உங்களால் உடைக்க முடியாது. தெரியுமா? இந்த 2 எட்ஜிலையும் வச்சுக்கிட்டு, பட் டோன்ட் ட்ரை, வேண்டாம் நமக்கு. அது என்ன, இந்த 2 எண்டுலையும் வச்சு அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மேஜர் ஆக்சிஸ் அந்த எண்டில். எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இந்த மாதிரி சூரியனிலிருந்து இந்த பூமியை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வைத்திருக்கிறார் இறைவன். அந்த தூரத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருப்பதனாலே தான் இந்த பூமியிலே உயிர்கள் தழைக்கின்றன என்று சொல்லப்பெறுகிறது. அதுக்கு அது மட்டும் இல்லை, அதிலிருந்து வேண்டாததை ஃபில்டர், ஏன்னா அங்கே ஒரு ஹீலியம் தானே எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அன்வான்ட் ரேஸ் வரும், அதையே ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயரை தான் நாம் என்ன சொல்கிறோம், ரிஷிகள் அங்கிருந்து காவல் செய்கின்றார்கள். இதை ரொம்ப துல்லியமாக நம்ம திருமுருகாட்டுப்படை எப்போங்க வந்தது? 2ஆம் நூற்றாண்டோ 1ஆம் நூற்றாண்டு, அது கிட்டத்தட்ட 1900 வருஷங்களுக்கு முன்பாகவே ஓசோன் லேயரை பற்றி நம்ம சங்கத்தமிழ் நூல்கள்லேயே இருந்திருக்குன்னு சொன்னால், தமிழனை விட யார் இந்த விஞ்ஞானத்தையும் ஒன்றா அறிந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? அவர் சொல்றார், விண்செலல் மரபின் ஒரு இடத்துல சொன்னதுக்கு ஒருத்தர் என்ன மடக்கினார். ஐயா சரிங்க ஐயா, விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது. ஐயர்னா முனிகள். இவர் சொன்ன நம்ம
மணிவாசகர் சொல்ற மாதிரியே அவரும் சொல்றார், ரெண்டு டேலி ஆகுதுன்னு சொல்றேன். அங்க திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்றார், இங்க மணிவாசகர் திருவுந்தியார்ல சொல்றார். ரெண்டும் டேலி ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அவர் 2ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டார். இவர் தெரியல 4ஆ 5ஆ 7ஆ 8ஆ எனக்கு தெரியல. 2ஆம் நூற்றாண்டில் சொல்லுகிற பொழுதே விண்செலல் மரபின், விண்செலல் மரபின், விண்ணிலே திரிகின்ற ஐயர், இங்க சொன்னார்ல இருடிகள்னு, அவர் ஐயர்னு சொல்றாருங்க. இருடிகள் அவர் போகாம விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. அந்த முனிவர்களை காப்பதற்காக ஒரு திருக்கரத்தை பயன்படுத்துகிறான். உக்கம் சேர்த்தியது ஒரு கை, இடுப்புல ஒரு கையை அப்படி சும்மா வச்சிருக்கிறான். இந்த 12 கரங்களுக்கு வேலை சொல்லுகிற பொழுது இந்த 12 கரங்கள்ல முதல் செட்டு இதைத்தான் சொல்றாரு. முதல் 2 கரங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது, ஒரு கை மேல அந்த விண்ணிலே தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய முனிவர்களை காவல் செய்கிறது, இன்னொரு கை இடுப்பிலே இருக்கிறது. உக்கம்னா இடுப்பு, உக்கம் சேர்த்தியது ஒரு கை. இதுதானே சார் இருக்கு, எங்க சூரியன் வருதுன்னு கேட்டார். விண்ணுன்னு தானே இருக்குது, சூரியன் அங்க ஒன்றும் காணுமே, நீங்க சூரியன் சொல்றீங்களேன்னு நான் சொன்னேன். இந்த 2 கரம் சொன்னார், இது மாதிரியே 6 செட்டு கரம் சொல்றார். 6 செட்டு கரமா ஏன் பிரிச்சு சொல்லணும்? ஒவ்வொரு கரமா சொல்லாம ஒரு செட்டா ஏன் சொன்னார் 6 செட்டு அப்படின்னா? ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு முகத்துக்கு உரியது. 6 முகத்துக்கு 6 செட்டு. முதல் முகத்துக்குரிய செட்டு முதல் 2 கரம், அடுத்த முகத்துக்குரியது அடுத்த 2 கரம். அப்போ முதல் முகத்துக்குரிய 2 கரத்துக்கு இந்த தொழில் சொன்னா, அந்த முதல் முகம் என்னன்னு சொல்றாரு? மாயிருள் ஞானம் மறுவென்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், அது சூரியன் சொல்றாரு. சூரியன் சொல்லிட்டு 2 கரத்தை சொன்னா சூரியனுடைய கதிரைத்தானே பேசுறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? முகத்தை சூரியன் சொன்னார், அதனுடைய 2 கரத்தை சொல்லுகிற பொழுது விண்செலல் மரபின்கிறார். நம்ம ஞானிகள்லாம் பாடல் எழுதுனா எங்கேயுமே அவசரம் தட்டாது. ஏன்னா அவங்கெல்லாம் பாட்டை இறைவனுடைய தூண்டுதலினாலும் அருளினாலும் எழுதினார்கள், ரூம் போட்டு பாட்டு எழுதல. இதுதான் பெரிய வித்தியாசம். அவர்கள் ஞானிகள் எல்லாம் பதிவாக்கு, உள்ளிருந்து உணர்த்த அவர்கள் எழுதுகின்ற, அல்லது எழுதுகிறத சொல்லுகின்ற, ஓதுகின்ற அற்புத பாடல்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த சந்திர யோகத்தில் சொல்லுகிற பொழுது எய்தும் மதிக்கலை, அதான முதல் பாட்டு. எய்தும் மதிக்கலை சூக்கிரத்தே ஏறி, அது என்ன சூக்கமத்தே ஏறி, எய்தும் மதிக்கலை சூக்கத்தே ஏறி. சூக்கம், சூக்கம்னா சூக்கத்து ஏரியன்னா சூக்கம உடம்பு. இது என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப சொல்லுகிறார். சூக்கத்து ஏரியே எய்தும் தூலம், எய்தும் மதிக்கலை சூக்கத்தே ஏரியே எய்தும் தூலம் இருவகை பக்கத்துள். இதுக்கு என்ன பொருள் நான் சொல்றேன். அடுத்ததா சொல்லுகிறார், எய்தும் கலை போலவே, எய்தும் கலை போலவே ஏரியும் இறங்குமாம் துய்யது. எது துய்யது? சூக்கத்தே தூரத்து காயமே. சூக்கம் என்று சொல்லுகிறார். சூக்கத்துனா சூக்கமத்துன்னு அர்த்தம். சூக்கத்துன்னு இருக்கும், அது சூக்கமத்து என்பதனுடைய சுருக்கம். சூக்கத்து என்று சொன்னால் சூக்கமோ. என்ன சொல்லுகிறார்? அப்பா, இந்த உடம்புலையும் சந்திரன் மண்டலம் இருக்கு, இந்த உடம்புலையும் சூரிய மண்டலம் இருக்கு, இந்த உடம்புலையும் அக்னி மண்டலம் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கினார். என்னன்னார், இங்கே இருக்கிற வானவெளியில் இருக்கிற மதியை பார்த்தாயா? பார்த்தேன். அதுக்கு எத்தனை கலை இருக்கு? அதுக்கு 16 கலை இருக்கு. அதுக்கு எத்தனை கலை? 16 கலை. சூரியனுக்கு 12 கலை. அக்னிக்கு கொஞ்சம் மாறுபடும், 10 கலையிலிருந்து அதுக்கு உச்சமாக நிறைய கலை வரும். அது பின்னால் சொல்றார், அது அப்புறம் பார்ப்போம். சூரியனுக்கு எத்தனை கலை? 12 கலை. சந்திரனுக்கு 16 கலை. சரி, அதை சொல்லுகிறார். 16 கலைகளும் ஒன்றொன்றாக வளர்ந்து முழு நிலவாக அது வருகிறது. முழு நிலவாக வருவதற்கு அது எப்படி வருகிறது என்று சொன்னால், எய்தும் மதிக்கலை, மதியினுடைய கலைகளாக இருக்கின்ற இது எப்படி வருகிறது? ஏரிய சூக்கமத்தே. இந்த சூக்கமான உடம்பில் இருந்து இது என்ன சொல்லுகிறாருங்கிறது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சூக்கம நிலையிலிருந்து தூல நிலைக்கு இந்த சந்திரன் வருகிறது.
உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வளர்ச்சி எப்படி பேசுகிறாருன்னா, 16 கலையில் இருக்கிற பொழுது, அமாவாசையாக இருக்கிற பொழுது, அன்னைக்கு சந்திரன் இல்லாமல் இல்லை, ஆனால் அது சூக்கமமாக இருக்கிறது. எப்படி விதையிலிருந்து மரம் வருகிறதோ அது போல ஒவ்வொரு கலையா சேர்ந்து தூல நிலைக்கு அது வருகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது முழு நிலவாக மாறுகிறது. ஒரு கலையில் ஆரம்பித்து முழு நிலவாக மாறுகிற இந்த சந்திரன் போலவே தான் உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சந்திரனும் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து சூக்கம உடம்பிலிருந்து தூல உடம்பிற்கு வருகிறது. அப்ப என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சூக்கம உடம்பு தூல உடம்பு என்று பேசுவதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், நமக்கு சந்திரனுடைய ஆற்றல் இருக்கிறதே அது ஒவ்வொரு நாளும் ஒன்று போல இருப்பதில்லை. இப்போ நம்முடைய இந்த சந்திரனுடைய ஆற்றல் இருக்கிறது, நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், பிகாஸ் ஐ கேம் லேட்டு. அது இல்லாமல் நாளைக்கு புத்தாண்டு இல்லையா? இந்த ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த செய்தியை, வானத்தில் இருக்கிற நிலவு சூட்சமத்திலிருந்து தூலமாக வளர்ந்து விடுகிறது, ஒத்த கலையிலிருந்து முழு நிலவாக அது மாறி விடுகிறது. இது போலத்தான் நம்முடைய உடம்பிலேயும் சூக்கம உடம்பிலே இருக்கக்கூடிய சந்திர ஆற்றல் தூல உடம்பிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து ஒரு உச்சத்தை அடைகிறது. பிறகு எப்படி சந்திரனானது தூல நிலையிலிருந்து ஒவ்வொரு கலையாக தேய்ந்து சூக்கமத்தை அடைகிறதோ அது போலவே இந்த ஆற்றலும் நம்முடைய தூல உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சூக்கம உடம்பிலே கொண்டு சேரும். இதை உணர்க அப்படிங்கிற. தூயதுங்கிறது சந்திர மண்டலத்தை பற்றி பேசுகிற. தூயது சூக்கத்தே தூலத்து காயமே அப்படின்னு முடிக்கிறார். சூக்கம காயம் தூல காயமாக இருக்கக்கூடிய இந்த இரு உடம்புகளுக்கு இடையே சந்திரனுடைய ஆற்றலானது போய்வதும் வருவதும் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிறது. அதனால நம்முடைய உடம்பினுடைய ஆற்றல் ஒன்று போல ஒவ்வொரு நாளும் இருப்பது இல்லை. இப்ப உடம்பினுடைய ஆற்றல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இங்கதான் இருக்கு. ஹவு ஃப்ரெஷ் வி ஃபீல். இப்ப நீங்க பார்த்தீர்கள் சொன்னால், அமாவாசையிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவு, பௌர்ணமியிலே நமக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவு, இந்த இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பொதுவாக பௌர்ணமியில் நாம் குருபூசையெல்லாம் வைத்திருக்கிறோம். பௌர்ணமி, அமாவாசை என்பது பகலில் விசேஷம், பௌர்ணமி என்பது இரவில் விசேஷம். இப்போ இந்த பௌர்ணமி அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய தெளிவு அதிகம். பௌர்ணமியில் நம்முடைய குருபூசை எல்லாம் பௌர்ணமியில் வைத்திருப்பதற்கான காரணம் அந்த தெளிவு அப்பொழுது உச்சம், மதி தெளிவு. பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், மனக்குழப்பம் அடைந்தவர்களுக்கும் மனதிலே தெளிவில்லாதவர்களுக்கும் சித்தம் சற்று சரியில்லாதவர்களுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், பௌர்ணமியில் அவர்களுக்கு அதிகமான விளைவு இருக்காது. ஆனால் அமாவாசையில் அதிகமான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது நாம் இயற்கையிலேயே பார்க்கிற ஒன்று. ஏன் இப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், அண்டத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் போலவே பிண்டத்திலும் நிகழ்கிறது. we are being just influenced by our environment. நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நாமும் அதில் இன்ஃப்ளூயன்ஸு நமக்கு அது மேலே நம்ம உடம்புல உண்டு. இந்த தெளிவை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எப்படி உனக்கு ஆற்றல் ஒவ்வொரு, ஏன் இதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், எப்பொழுது சந்திரனுடைய ஆற்றல் உச்சமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் யோகத்தை செய்வதற்குரிய நாள். எனவே நீங்கள் இந்த ஆற்றலானது சூக்கம உடம்பிலிருந்து தூல உடம்பிற்கு வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிற இந்த நாட்களை நீங்கள் சரியாக உணர்ந்து உங்கள் உடம்பிலே எந்தெந்த நாளைக்கு எப்படி எப்படி வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம் என்றும், உங்கள் உடம்பை எப்படி போற்றுவது என்றும், அந்த நாளிலே உடம்பிலே உணவை எப்படி சாப்பிட வேண்டும், உடம்பை எப்படி போற்ற வேண்டும், எந்த மாதிரி உணவுகளை உண்ண வேண்டும் என்றும், இந்த மாதிரி நாட்களிலே உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று உடம்பை நாம் தக்கபடி பராமரித்துக் கொள்ளலாம் என்று காட்டுவது தான் திருமூலருடைய நோக்கம். பயமுத்துறதில்லை. நம்ம உடம்பை பற்றி நமக்கு நிறைய விஷயம் சொல்லுகிறார். அதில் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அப்போ இந்த தெளிவு என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு தெளிவு என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம்
இந்த வளர் நாட்களிலே பார்த்திங்கன்னா கூட இப்போ ஒரு வழக்கம் ஒரு நம்ம இதில் இருந்தது, சில சிறப்பான செய்திகளை எல்லாம் வளர்பிறை நாட்களிலே வைப்பது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்கும். தேய்பிறைன்னா சில பேர் வைக்க மாட்டார்கள், வளர்பிறையாக வைக்கும். அதுக்கு காரணம் கேட்டால் அப்போ தான் எல்லாம் வளரும் அப்படிம்பாங்க. அப்போ டாக்டர் எப்போ போய் பார்க்குறது? தேய்பிறை காலத்தில் தான் பார்க்கணும், இல்லாட்டி டாக்டர் வளருவார். இல்லை உண்மையிலேயே மருத்துவம் பார்க்குறதுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமைம்பாங்க. டாக்டரை வச்சுக்கிட்டே அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்கம்மா, நான் சும்மா அப்படி எல்லாம் பொதுவாக தான் சொல்கிறேன். சில டாக்டருங்க எப்படியும் உண்டு, அல்ல நல்ல டாக்டருங்க. அதனால் எதுக்கு நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், எல்லாமே சயின்ஸ் அபவுட் அவர் பாடி. திருமந்திரங்கிறது கொஞ்சம் அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் அப்படி ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய வாழ்வு சிறக்கும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை ரொம்ப நுட்பமாக பேசுகிறார். அதை துவங்குகிற பொழுதே சந்திரயோகம் என்று சொல்லுவது வேற ஒன்றும் இல்லை, சந்திர மண்டலத்தை தெளிவு பெறச் செய்தல். சந்திர மண்டலத்தை தெளிவு பெறுதல் என்பது நம்முடைய சிரசுக்கு மேலே சிரசையும் ஒட்டி இருக்கிற பகுதியை தூய்மை செய்தல். அந்த இடத்தை தூய்மை செய்வது எப்படி என்று கேட்கிற பொழுது இந்த ஒரு முக்கியமான அடிப்படை உண்மையை அவர் அறிவுறுத்துகிறார். இந்த அடிப்படை உண்மையை அறிவுறுத்துகிற பொழுது சொல்லுகிறார், அடுத்த பாட்டில் கூட சொல்கிறார், அடுத்த பாட்டு சொல்கிறார், 12 கலையாக இருந்தாலும் கூட ஆதித்தனுக்கு இருக்கக்கூடிய வல்லமை என்னன்னு கேட்டால் 16 கலையையும் உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு அவனுக்கு. இந்த மண்டலம் இருக்க இதை நாம் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா என்னதான் இதை டெவலப் பண்ணாலும் இதில் இருக்கிற எனர்ஜி முழுக்க இது இழுத்துரும். இதுதான் இழுக்கணும். எது? சந்திரன் தான் சூரியனிடமிருந்து ஒளியை பெற வேண்டுமே தவிர சூரியன் சந்திரனிடமிருந்து ஒளியை இழுத்து விடக்கூடாது. ரிவர்ஸ் அது நிகழக்கூடாது. அப்படிங்கிறதுக்கான இந்த சயின்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறார். அதனால் சந்திர யோகம் என்பது ஒரு 30 திருமந்திரத்தில் அதை விவரிக்கிறார். நான் கிவன் இன்ட்ரோடக்ஷன், ஒரு 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 முகவுரையாக நான் தந்திருக்கிறேன். முக்கியமான பகுதி அது. இதை தான் நிறைவு பகுதியாகவும் செய்திருக்கிறார். கேசரி யோகம் முன்னாடி பார்த்தோம். இந்த சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ரொம்ப அரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். அதில் முதல் செய்தியாக இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், எப்படி புறத்தே இருக்கக்கூடிய சந்திரனானவன் வளர்ந்து பிறகு தேய்கிறானோ அது போலவே நம்முடைய சந்திரமண்டல பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த ஆற்றலானது எங்கே போய் ஒடுங்குகிறது என்று சொன்னால் சூக்கம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக புற உடம்பாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷத்திற்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு ஆற்றலும் இந்த அன்னமய கோஷத்திற்கு கிடைப்பதும் பிறகு ஒரு நாள் திரும்பவும் அது தேய்ந்து சூக்கம் உடம்பிலே கொண்டு அது ஒடுங்குவதுமாக, இப்படி புறத்தே இருக்கக்கூடிய சந்திரன் வளர்வது போல இந்த அகத்தே இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய புற உடம்பாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷமும் ஆற்றலிலே உள்ளே இருக்கக்கூடிய சூக்கம் உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று உச்சத்தை அடைவதும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அது கீழே சென்று சூக்கமத்தை அடைவதுமாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாட்கள் எவை என்று தெரிந்து கொண்டு அந்த நாட்களிலே நாம் எப்படி நம்முடைய மற்ற செய்திகளை, உதாரணமாக யோகிகள் யோக நிலையில் இருக்கக்கூடிய யோகத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே செய்யணும் என்பதை அவர்கள் கடைப்பிடிக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் கூட பல்வேறு செய்திகளை அதன்படி ஒட்டி செய்யலாம் என்ற செய்தியை மட்டும் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 2-3 பாடல் சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு பாடல் சொல்லிட்டேன், மீதி அடுத்த பாடல் கூட ரொம்ப முக்கியமான பாடல், அதை அடுத்த வகுப்பில் நாம் சொல்ல. அமிர்தாரணை அது நான் விட்டுட்டேன், வேணும்னேன், அது வேண்டாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யோசனைக்கு பிறகு தான் நான் அமிர்தாரணியை விட்டேன். அமிர்தாரணியை சொல்லுகிற பொழுது இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது எல்லாரும் இருக்கணும், சொல்லி முடிக்கிற பொழுது எல்லாரும் இருக்கணும். நான் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது பாதி பேர் கொஞ்சம் பேர் இல்லாமல் இருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிற பொழுது பாதி பேர் சேர்ந்துட்டு அப்புறம் நான் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது இருந்தவங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது அது ஒரு டேஞ்சரஸாக போயிடும். ஏன்னா அவங்க பாதி தெரிஞ்சிருப்பாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதே அதை விட பெட்டர். ஏன்னா அது ஒரு ரொம்ப டெலிகேட்டு ஒரு போர்ஷன். அதனால் அதை சொல்லுகிற பொழுது அதற்குரிய முறையில் அதை கேட்டுட்டு அது என்ன அடிப்படை உண்மை என்பதை தெரிந்து கொள்ளணும். அதை எராட்டிக்காக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால் ரொம்ப டெலிகேட் போர்ஷனுங்கிறதுனால ஐ ஹவ் டெலிபரேட்லி டெலிட்டட். அது ஒன்றும் அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறதுனால விட்டேன். இது மாதிரி தான் நிறைய செய்திருக்கிறேன். அதில் அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி வாழ்வியலை ஒட்டி நமக்கு பயன் தரக்கூடிய செய்திகளையும் அதே நேரத்தில் மற்ற பகுதிகளை இது இப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் என்கிற ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டி மற்ற பகுதிகளை நீங்களே
படித்துக் கொள்ளுகிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு நிலையிலேயும் தான் இந்த சொற்பொழிவுகளை அமைக்க வேண்டும் என்று கருதுகிறேனே தவிர 3000 பாடலையும் பார்த்து முடிக்கிறோன்னா அது கொஞ்சம் கடினம்தான். அதனால் ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்களை தொட்டு காட்டினா நீங்கள்லாம் மித்த பகுதியில் ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டீங்களா என்ன? உங்களுக்கெல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போதாதா? நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள மாட்டீர்களா? எனவே அந்த மாதிரி அடியன் சொன்னேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை நான் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வழியில் பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை, இது புத்தாண்டா இல்லை அது பின்னால் வருது, தையில் வருது புத்தாண்டா, ஏப்ரலில் வருது புத்தாண்டா அப்படின்னு நம்மளை குழப்பின மாதிரி வேற யாரையும் குழப்பியிருக்கவே மாட்டாங்க. அப்படி மண்டை குழம்பி போயிருக்கான் தமிழன், நீ எந்த ஆண்டையா எங்களை கொண்டாட சொல்கிறேன்ட்டு. சரி இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது அன்றாட வாழ்க்கை வழக்கில் எது தானே பயன்படுத்துகிறோம். 2012, 13 போட்டுட்ருக்கோம். எல்லா நாளும் தான், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னாரு சுவாமி. அதனால் நமக்கு எல்லா நாளும் புத்தாண்டு தான். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லா நலனையும் பெறுவோம். திருமூலரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். திருமூலருடைய திருவடி நமக்கு குருவருளை நல்கும். அந்த குருவருளின் மூலமாக நாம் பெருமானுடைய திருவருளை பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.